அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஸ்டெம் திட்டத்தை அடிப்படையாக கொண்ட வானவில் மன்றத்திற்கான சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வீடியோக்களை டிஎன்எஸ்சிடி அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் மொபைல் அப்ளிகேஷன்ஸில் டவுன்லோட் செய்வது எப்படி, எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் செய்முறை விளக்கங்களை தமிழ் அல்லது ஆங்கிலத்தில் பிடிஎஃப் வடிவில் டவுன்லோட் செய்வது எப்படி அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய ப்ளே ஸ்டோர் போய்க்கோங்க. ப்ளே ஸ்டோரோட சர்ச் பாரில் டிஎன்எஸ்சிடி அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன்ஸ் ஒன்று வரும். டிஎன்எஸ்சிடி அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் டிஎன்எம்இ செல் அப்படின்னு சொல்லி வரும். அந்த அப்ளிகேஷன்ஸை ஃபஸ்ட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணதுனால ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பனை கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கேட்கும். இந்த யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு யாருடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிளாக்லையும் வானவில் மன்றத்திற்கான கோஆர்டினேட்டர் ஒருத்தர் இருப்பார். அவருடைய யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை என்டர் பண்ணிவிட்டு லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் மேலே வந்து பார்த்தீங்கன்னா யூசர் நேம் இருக்கும். நெக்ஸ்ட் கீழே மெனூஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஸ்டெம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்டெம்மை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா வானவில் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒன்று ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஐக்கான் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதில் மூணாவதாக இருக்கக்கூடிய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா தீம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஒரு 5 கொடுத்துருப்பாங்க. ஏர் அண்ட் வாட்டர், கெமிக்கல் ரியாக்ஷன், லைட், மேத்தமெட்டிக்ஸ், பிளான்ட் அண்ட் அனிமல் செல் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஒன் ஏர் அண்ட் மேட்டராக கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா அது தொடர்பாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 6 எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஒன்று நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். மேஜிக் எக் அதாவது மந்திர முட்டை அப்படின்றத கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நெக்ஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ ஒன்று அங்கே இருக்கும். ஸோ அங்கே தெரியக்கூடிய ப்ளே ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அந்த வீடியோவை ஃபஸ்ட்டு ப்ளே பண்ணிக்கலாம். வணக்கம். இன்னைக்கு நம்ம காற்றை வெப்பப்படுத்தணும்னா என்ன நடக்கும்ன்றது ஒரு சின்ன சோதனை மூலமா கற்றுக்க போகிறோம். நம்மளோட புத்தகத்தில் கூட இந்த சோதனை இருக்கு. நம்ம காற்றை வெப்பப்படுத்தினா என்ன நடக்கும்? நம்மளுக்கு புத்தகத்தில் என்ன கொடுத்துருக்கு? காற்றை வெப்பப்படுத்தணும்னா காற்றோட அடர்த்தி கம்மியாகும். அதுக்கப்புறம் காற்று லேசாக ஆனதுனால அது மேல் நோக்கி போகும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அதோட விளிம்புக்கு மேலே உட்காந்துட்டு இருந்துச்சு, இப்போ நல்லா விளிம்புக்கு உள்ள இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல மொத்த முட்டையும் உள்ள போயிடும். கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போயிட்டு இருக்கு பாருங்க. நல்லா கீழே வருது பாருங்க. தெரியறதா உங்களுக்கு? அதோட மஞ்சக்கரு வேற பிஞ்சு உள்ள விழுதுன்னு நினைக்கிறேன். பட் இப்ப பாதி முட்டை தான் வெளியில இருக்கு, மீதி பாதி கோனிக்கல் ஃபிளாஸ்க்குள்ள இருக்கு. எவ்வளவு அழகா அந்த முட்டை உள்ள போறது பாருங்களேன். ஃபுல்லா உள்ள விழுந்துருச்சு. ஸோ இது போன்ற வீடியோஸை நீங்கள் வந்து இங்கே பார்த்துக்கலாம். ஸோ இந்த வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் மேஜிக் எக் பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ளூ கலரில் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபைல் டவுன்லோடு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி வந்துடும். அப்படி டவுன்லோட் ஆன வீடியோஸ் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ உங்கள் மொபைலோட ஃபைல் மேனேஜர் போய்க்கோங்க. ஃபைல் மேனேஜரை கிளிக் பண்ணிக்கோங்க. மை ஃபைல்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா வீடியோஸை கிளிக் பண்ணிக்கோங்க. அங்கே மேஜிக் அப்படின்னு சொல்லி இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் ஒன்ஸ் வீடியோ பிளேயரை செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒன்ஸ் கொடுத்துருங்க. அடர்த்தி கம்மியாகும். அதுக்கப்புறம் காற்று லேசாக ஆனதுனால விதவத்தை தெரியறதா உங்களுக்கு? அப்போ ஏன்னு சொல்லி அது மேல அழுத்தத்தை கொடுக்குது. அதனால முட்டை மேல அழுத்தத்தினால முட்டை வந்து என்ன ஆயிடுது? ஸோ இந்த மாதிரி நீங்கள் டவுன்லோட் பண்ண வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல்லே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோர் ஆயிரும். நெக்ஸ்ட்டு திரும்ப அந்த அப்ளிகேஷன்ஸ் வந்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் இன் தமிழ், பிடிஎஃப் இன் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதாவது இந்த எக்ஸ்பெரிமெண்ட் தொடர்பான செய்முறை விளக்கங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் நீங்கள் பிடிஎஃபாகவும் டவுன்லோட் பண்ணிக்கலாம், அல்லது இங்கிலீஷ்லேயும் நீங்கள் பிடிஎஃபாக வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தமிழ் வேணும் அப்படின்னு சொன்னால் பிடிஎஃப் இன் தமிழை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் பிடிஎஃப் ரீடர் வச்சுருந்தீங்கன்னா ஒன்று செலக்ட் பண்ண சொல்லும். ஸோ நான் இது WPS ஆஃபீஸ் வச்சுருக்கேன், அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒன்ஸ் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மந்திர முட்டை அதாவது மேஜிக் எக் அது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி செய்கிறது அப்படின்றத செய்முறை விளக்கம் வந்து தமிழ்லேயே கொடுத்துருப்பாங்க. தேவையான பொருள், செய்முறை, காரணம்,
நெக்ஸ்ட் தினசரி வாழ்க்கை பயன்பாடு, கேள்விகள், இந்த மாதிரி நிறையா விளக்கங்கள் வந்து கொடுத்துருப்பாங்க. திரும்ப பேக்கில் போய்க்கோங்க. உங்களுக்கு செய்முறை விளக்கம் இங்கிலீஷில் வேணும் அப்படின்னு சொன்னால் பிடிஎஃப் இன் இங்கிலீஷ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு செய்முறை விளக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்லேயே டவுன்லோட் ஆகும் பிடிஎஃபாக. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். திரும்ப செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஒன்ஸ் நான் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸோ அந்த மேஜிக் எக் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா செய்முறை விளக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இங்கிலீஷ்லேயே வந்துடும். திரும்ப பேக்கில் போய்க்கோங்க. நெக்ஸ்ட் அங்கே எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் அப்படின்றது பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பேக் ஆரோவை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ மற்ற எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் வந்துடும். ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான எக்ஸ்பெரிமெண்ட்ஸை கிளிக் பண்ணி உங்களுக்கு வீடியோஸாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய செய்முறை விளக்கங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப்ல வேணுனாலும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஃபைனலாக அங்கே தெரியக்கூடிய மோர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி லாக் அவுட் பண்ணி வெளியில் வந்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ டீச்சர்ஸ்.